ஹாய், ஹலோ, வெல்கம், வணக்கம். உங்க எல்லாரையும் திருப்பி நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம போன வீடியோல யாருக்கு AWS படிக்கணும், யாரெல்லாம் படிக்கலாம், அதுக்கு தேவையான ப்ரீ ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்தோம். நம்ம இந்த கோர்ஸ்ல எந்தெந்த சர்வீஸ் எல்லாம் கவர் பண்ண போறோம்ன்றதையும் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆன்-பிரமிசஸ் டேட்டா சென்டர்னா என்ன அப்படின்னு. இன்ஜினியர்ஸ் இருக்கலாம், ஐடில வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு டேட்டா சென்டர் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா இது டேட்டா சென்டர் பத்தி தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவை, இந்த லெசனை வச்சே ஆகணும். அவங்களுக்கு இந்த டேட்டா சென்டருக்கும் கிளவுட் நம்ம போறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு நான் சொல்ல முடியும். அதுக்காக தான் இந்த லெசன். ஸோ அதனால போர் அடிக்காது. புதுசா வரவங்களுக்கு, பழைய ஆளுங்களுக்கு போர் அடிக்காம கொண்டு போக நான் பார்க்குறேன். ப்ளீஸ், சின்ன வீடியோ தான். அதாவது நம்ம கிளவுடை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா முதல்ல நம்ம ஆன்-பிரமிசஸ் டேட்டா சென்டர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது ஆன்-பிரமிசஸ் டேட்டா சென்டர்னா என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அந்த கிளவுடுக்கு முன்னாடி இந்த ட்ரெடிஷ்னல் வேல இருந்த டேட்டா சென்டர்லாம் நம்ம எப்படி இருந்தது, அதை லெகசின்னு சொல்லலாம், இல்லை ட்ரெடிஷ்னல் ஆன்-பிரமிஸ் டேட்டா சென்டர் சொல்லலாம். இது எப்படி இருந்ததுன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது. ஓகே, இப்போ இந்த படத்துல பாக்குறதுலாம் ஒரு டேட்டா சென்டர் உள்ள இருக்க பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த ரைட் சைடு இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா ரேக் ஆஃப் சர்வர்ஸ், ஒவ்வொரு ரேக்லயும் சர்வர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த சர்வர்ஸ் எல்லாம் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு. இது இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பிக்சர்ல அது சீல்டு கிளாஸ் டோர்ல இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. ஸோ அதுல முக்கியமான சிக்னல்ஸ் கொண்ட லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஏதாவது இதை சூப்பர்வைஸ் பண்ணி வந்துட்டே இருப்பாங்க சூப்பர்வைசர்ஸ். ஸோ சர்வர்ல ஒரு பர்டிகுலர் லைட் எரியலன்னா அது ஏதோ இஷ்யூ, உடனே they will attend to it. இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு டேட்டா சென்டர் என்விரான்மெண்ட். நீங்க இந்த டேட்டா சென்டர்ல நீங்க உங்க கம்பெனிக்கு ஒரு ஐடி செட்டப் நீங்க பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் நம்மளுக்கு தேவை? ஓகே, ஒரு ஸ்பேஸ்னா இடம். ஓகே, ரியல் எஸ்டேட் இடம் வேணும். உங்களுடைய கம்பெனி சைஸை பொறுத்து, உங்களுடைய ஐடி சைஸை பொறுத்து அது ஒரு ஃப்ளோர் இருந்தா போறோம், இல்லைன்னா ஒரு பெரிய பில்டிங்கா தேவைப்படும். மல்டிபிள் ஃப்ளோர்ஸ், நிறைய தளங்கள் இருக்கிற பில்டிங்கா தேவைப்படும். ஓகே, அப்போ இதை அந்த கம்பெனிக்கு சொந்தமாகவும் வச்சிருக்கலாம், இல்லைன்னா இதை வாடகைக்கும் எடுப்பாங்க இந்த இடத்த. அப்போ இடத்த வாடகைக்கு எடுத்தாச்சு. அடுத்தது உங்களுடைய ஐடி செட்டப் பண்றதுக்கு எல்லாம் பவர் சப்ளை வேணும். இந்த பவர் சப்ளை ரிடண்டன்ட்னா ஒன்னு ஃபெயில் ஆனா இன்னொன்னு அதை பேக்கப் இருக்கணும். மேபி ஜென்ரேட்டர் வச்சிருப்பாங்க, இல்லை சோலார் வச்சிருப்பாங்க. ஸோ 2 பவர் சப்ளை வச்சிருப்பாங்க. ஒன்னு ஃபெயில் ஆனா இன்னொன்னு அதை கவர் பண்ணி அப்பாய் ரெண்டாவதுக்காக. எல்லா விஷயங்களுமே ரெண்டா வச்சிருப்பாங்க. கூலிங் சிஸ்டம் இருக்கும். ஏன்னா இந்த சர்வர்லாம் ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு கூலிங் சிஸ்டம் தேவைப்படுது. ஸோ அதையும் வச்சு, அப்புறம் இந்த பில்டிங்க்கு இந்த பிசிக்கல் செக்யூரிட்டி, யார் உள்ள வரணும், யார் போகலாம், உள்ள போறதுக்கு அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கா இல்லையா, அதெல்லாம் செக் பண்ணணும். அதெல்லாம் செக் பண்ணி அவங்கள ஆத்தரைஸ் பண்ற ஆளுங்களை மட்டும் உள்ள அனுப்புறதுக்கான ஒரு செக்யூரிட்டி அங்க இருக்கணும். அப்புறம் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸ், இதுக்கு உண்டான நெட்வொர்க் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு அந்த ஆப்ரேஷன்ஸ் டீம் வேணும். செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் வேணும் உங்களுடைய ஐடிக்கு. இதுக்கெல்லாம் கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி ஒரு கான்ட்ராக்டா ஒரு கம்பெனி கிட்ட கொடுக்கலாம், இல்லைன்னா அவங்களே அவங்க கம்பெனிக்கு இன்ஜினியர்ஸை எம்ப்ளாய் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ இந்த பீப்புள் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்கிடெக்டை டிசைன் பண்ணுவாங்க. அவங்க அப்ளிகேஷனுக்கு என்னென்ன மாதிரி வேணும், அந்த அப்ளிகேஷனுக்கு எப்படி ஹார்ட்வேர் வைக்கணும், என்ன கான்ஃபிகரேஷன் வேணும், இந்த டிசைன் எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. இந்த டிசைன் பண்ணி முடிச்ச பிறகு இதை டெப்ளாய் பண்ணுவாங்க. டெப்ளாய் பண்றது அப்படின்னா அதை அந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் அதோட கனெக்டிவிட்டி, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாத்தையுமே டெப்ளாய் பண்ணி, அப்புறம் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த பீப்புள் பண்ணுவாங்க. யாரு? அவங்க கான்ட்ராக்டராக இருக்கலாம், இல்லை அந்த கம்பெனி எம்ப்ளாயியாகவும் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட்ல ஆளுங்களையோ இல்லைன்னா எம்ப்ளாயியோ போடும்போது ஒரு ஐடியை இன்ஸ்டால் பண்ணி அதை ரன் பண்றதுக்கு இவ்வளோ ஆளுங்க தேவைப்படுது, அதுக்கு அவ்வளோ ஹார்ட்வேர் தேவைப்படுது. இதுக்கெல்லாம் என்ன வேணும்? டப்பு, மணி, காசு, துட்டு எல்லாம் வேணும். அப்போ ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரிக்வயர்ட். எல்லாத்துக்குமே முதல்ல காசு வைக்கணும். கம்பெனி முதல்ல ஹார்ட்வேர் வாங்கணும், சாஃப்ட்வேர் வாங்கணும், எல்லாத்துக்கும் இப்போ ஆளுங்களை எம்ப்ளாய் பண்ணணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மூலமா அதுக்கப்புறம் தான் இன்கமே வரப்போகுது. ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க நிறைய பணத்தை உள்ள இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் இது
வரும். இது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒன்று வச்சிருப்பாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் தான் ப்ரொடக்ஷன் போகும். அப்போ இவ்வளோ என்விரான்மெண்ட்டுக்கும் அவங்க ஹார்ட்வேர் நெட்வொர்க் எல்லாமே வாங்கணும், அசம்பிள் பண்ணணும், எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், டெப்ளாய் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ எல்லாம் காஸ்ட் எல்லாம் வந்து ஒரு இதுக்கு ஆகிற காஸ்ட் மாதிரி 3-4 மடங்கு நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. இதுக்கெல்லாம் ஃபுல்லா தே ஹாவ் டு இன்வெஸ்ட். அதாவது கம்பெனி வந்து முதல் போடணும். முதல் போட்டாதான் இதெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. புரியுதுங்களா? இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா எங்கெங்கெல்லாம் வந்து இவங்க வந்து காசை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க்குக்கு வேண்டிய ஹார்ட்வேர் எல்லாம் வாங்கணும். பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் இருக்கு, ரவுட்டர்ஸ் இருக்கு, கேபிள் இருக்கு, இதெல்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ், அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ற டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் வேணும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்வர் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் ரன் ஆகும். ஏன்னா அப்பதான் வந்து அந்த ஹார்ட்வேரை நம்ம 100% யூட்டிலைஸ் பண்ண முடியும். முதல்ல விர்ச்சுவலைசேஷன் முன்னாடிலாம் ஒரு ஹார்ட்வேர் ஒரு சர்வர் போட்டீங்கன்னா 8 GB சர்வர் ரேம் 2 TB ஸ்டோரேஜ் போட்டிருந்தா அதுல ரன் ஆகிற அப்ளிகேஷன் சின்ன அப்ளிகேஷனா இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு 2 GB தான் யூஸ் பண்ணும். மிச்சம் 6 GB ரேம் வந்து சும்மா உட்காந்துருக்கும். அப்போ அது வந்து அண்டர் யூட்டிலைசேஷன். அப்போ அதை வந்து இன்னொரு சர்வருக்கு அதை பிரிச்சு கொடுத்து யூஸ் பண்றதுக்கு தான் விர்ச்சுவலைசேஷன். ஸோ அந்த விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு மேல ரன் ஆகிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அந்த லைசன்சஸ் எல்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் மிடில் வேர் அப்படின்னா ஒரு 2 அப்ளிகேஷன் வேற வேற பிளாட்ஃபார்ம்ல எழுதியிருப்பாங்க. அதாவது மேபி ஒரு அப்ளிகேஷன் ஜாவால இருக்கலாம், இன்னொரு அப்ளிகேஷன் வந்து பைத்தான்ல இருக்கலாம். இப்ப இது ரெண்டும் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு நடுவுல ஒரு இன்டர்ஃபேஸ், அது வந்து மிடில் வேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மிடில் வேருக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் ரன் டைம் என்னன்னா உங்க அப்ளிகேஷன் ஜாவால எழுதியிருப்பாங்க, இல்ல .NETல எழுதியிருப்பாங்க, இல்ல பைத்தான்ல எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த ரன் டைம் எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணணும். அப்போ அதுல வந்து ஃப்ரீ தான். ஜாவா வந்து உங்களுக்கு நீங்க ரன் டைம் என்விரான்மெண்ட் ஃப்ரீ டவுன்லோடு தான், .NET ஃப்ரீ டவுன்லோட் தான். ஆனா உங்களுக்கு ரியல் டைம்ல நீங்க வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பீங்க, வேற வேற வெர்ஷன் வரும். ஸோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓவர் ஹெட்ஸ் தான் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் உங்க அந்த டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கிறது, அதுக்கு செக்யூரிட்டி எல்லாமே வந்து நீங்க பாத்துக்க வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் ஆள் வேணும். அப்புறம் இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இன்ஹவுஸ்ல டெவலப் பண்றீங்களா, அதை வெளியில வாங்குறீங்களா, ஸோ அதுக்கு உண்டான செலவு இவ்வளோத்தையும் பார்க்கணும். இவ்வளோத்தையும் பார்த்தா மட்டும் போதா, ஒரு தடவை கிடையாது. இது ஹார்ட்வேர் எல்லாம் ஒரு 4 வருஷம் இல்ல 5 வருஷம் அதுல ஓன் அவுட் ஆயிடும், இல்ல அவுடேட்டட் ஆயிடும், புது ஹார்ட்வேர்ஸ் வந்திருக்கும். அப்போ அதை திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க, புதுசா கொண்டு வருவாங்க, இல்ல அப்கிரேட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ அதுக்கு திருப்பி ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாமே நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி 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 வந்துகிட்டே இருக்கும். அது நெட்வொர்க்ல வரும், ஸ்டோரேஜ்ல வரும், ஹார்ட்வேர்ல வரும், விர்ச்சுவலைசேஷன்ல புது வெர்ஷன் வந்திருக்கும், அதை அப்டேட் பண்ணணும், அதுக்கு அடிஷனல் காசு கேட்கலாம். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மிடில் வேருக்கும் அப்படிதான். ரன் டைமுக்கு உங்களுக்கு மேன் பவர் தேவைப்படும். ஏன்னா நீங்க வந்து அதெல்லாம் அப்கிரேட் பண்ணணும், வெர்ஷன்ஸ், லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்ல இதுல இருக்க 9 ஸ்டாக்கும் நம்மளுக்கு வந்து செலவு வைக்கும் ஒரு 4 to 5 years ஒன்ஸ். அப்போ இந்த மாதிரி முதல் வச்சு செலவு பண்றத நம்ம வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னுவாங்க. அதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முதல்ல எடுத்தோடனே இன்வெஸ்ட் பண்றது, அது வந்து கேபிட்டல். ஸோ அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ஷார்ட் ஃபார்ம் கேபெக்ஸ் அப்படின்னுவாங்க. இது ரொம்ப முக்கியமான டெர்மினாலஜி, நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு பிசினஸ் மீட்டிங்லயோ இல்ல உங்களுடைய கிளையண்டோட பேசும்போதோ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்ற டெர்மினாலஜி உள்ள வந்து போகலாம். ஓகே, அதே மாதிரி இதெல்லாம் மேனேஜ் பண்றது, அதுக்கு நம்ம கான்ட்ராக்டரையோ இல்ல ஒரு எம்ப்ளாயியோ வச்சிருப்போம். அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம மாசம் சேலரிஸ் அந்த மாதிரி போவோம். ஸோ அந்த மாதிரி போறத வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஆபெக்ஸ், அது ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேபெக்ஸ், ஆபெக்ஸ் ரெண்டும் நீங்க இந்த டெர்மினாலஜி தெரிஞ்சு வச்சு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம கிளவுடுக்கு போனா இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரே கிடையாது. அங்க எல்லாமே நம்மளுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் நம்மளுக்கு கொடுத்துருவான். எதெல்லாம் நெட்வொர்க் கொடுத்துருவான், ஸ்டோரேஜ் கொடுத்துருவான், ஹார்ட்வேர் கொடுத்துருவான், விர்ச்சுவலைசேஷன் கொடுத்துருவான், அது வரைக்கும் எல்லாம் கொடுத்துருவான். மேல இருக்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதை பத்திலாம் நம்ம டீட்டெயில் பேச போறோம். ஆனா இந்த வீடியோல நம்ம டேட்டா சென்டர்னா என்னன்ற மட்டும் தான் பார்க்க போறோம். இங்க இதோட நம்ம இங்க நிறுத்திக்கலாம். என்ன நிறுத்திக்கிறோம் அப்படின்னா, கேபெக்ஸ் வந்து கிளவுட்ல கிடையாது அப்படின்னு நிறுத்திக்கிறோம். பட் அதை தவிர நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு நம்மளுக்கு. கிளவுட்ல வெறும் ஆபெக்ஸ் தான். அப்போ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டேட்டா சென்டர்ல தேவை. அது ரிசோர்சஸ், அதாவது ஹியூமன் ரிசோர்சஸா இருக்கட்டும்,
இல்லை ஹார்ட்வேராக இருக்கட்டும், இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ ஹெவி கேபிட்டல் தேவைப்படுது டேட்டா சென்டருக்கு. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கிளவுடுனா இது வந்து நீங்கள் என்னமோன்னு நினச்சிக்க வேணாம். அதுவும் ஒரு டேட்டா சென்டர் தான். ஆனால் அதை வந்து நம்ம இன்டர்நெட் த்ரூ கிளவுட், அதனால தான் அதை கிளவுடுன்றாங்க. அதுவும் ஒரு டேட்டா சென்டருக்கு தான் போக போகுது. நம்ம எந்த வெண்டார் யூஸ் பண்ணுறோமோ, AWS இருக்கு, அஜூர் இருக்கு, கூகுள் இருக்கு, அலிபாபா இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம லேர்ன் பண்ண போகிறது AWS. இஸ் த பயனர், இஸ் த லீடர் இந்த மார்க்கெட். ஸோ அதுதான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு டேட்டா சென்டர் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஹெவி, அதனால அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எல்லா என்டர்பிரைசஸ்க்கும். ஆனால் ரிப்பீட்டடாக செலவு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம இந்த வீடியோவை இங்கே நிறுத்திக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.